ஈசிஆர்லயே ஈசிஆர் பாய் பிரியாணி வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரா நம்ம சப்ஸ்கிரைபரான நியாஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சோ இது பிடிச்சதுன்னா இங்க என்ன எது டேஸ்டா ஈசிஆர் பாய் பிரியாணி காணத்தூர் பார்த்தேன். ஒருத்தர் வந்து 50 ரூபா கொடுக்குறாரு, அவருக்கும் பிரியாணி தெரியும். என்ன கான்செப்ட் அது? விறகடுப்புல பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அப்பத்துல இருந்து விறகடுப்புல பண்றவங்க கடைங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் இப்படி நான் ரொம்ப பர்சன்ல லைட்டா டெஸ்ட் பண்றேன். இது பாருங்க, துண்டா உடையதா அப்படிதான் உடையிடும், வீட்டுனா அப்படிதான் இருக்கும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. பல மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இப்ப இங்க வந்திருக்கோம்னா ஈசிஆர்லயே ஈசிஆர் பாய் பிரியாணின்ட்டு காணத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் பாத்தீங்களா, அதுல இருந்து டுவர்ட்ஸ் வரும்போது ஈசிஆர் பாய் பிரியாணின்ட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா 70 ருபீஸுக்கு சூப்பரா பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்கட்டும், பீஃப் பிரியாணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கடையை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரா நம்ம சப்ஸ்கிரைபரான நியாஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ நியாஸ், இங்க நீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க இந்த கடையில? ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா இங்க என்ன எது டேஸ்டா இருக்கும்? ஓகே, தவறுலாம் போட்டுருந்தாங்களா? ஸோ இப்போ ஈசிஆர்ல நிறைய கடைங்க இருக்கு, பிரியாணி கடைங்கனால. இந்த கடைக்கு ஸ்பெஷல்னா நீங்க என்ன சொல்லி? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, பீஃப்க்கு ஒரு தனியா ஒரு சேர்வா மாதிரி பண்ணுவாங்க. ஓ அப்படியா? பீஃப் சேர்வா மாதிரி பண்ணுவாங்களா? ஓகே, லோவஸ்ட் பிரைஸ்ல கொஞ்சம் டேஸ்டியாவும் நல்லா இருக்கும். மக்களே, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கடை தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களோடய சேர்ந்து நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ வாங்க, ஓனர்கிட்ட கேட்டு என்னென்ன தராரு, ஸோ எப்படிலாம் டேஸ்டா இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி என்ன ப்ரோ? விக்டர். ஸோ கடையோட நேம் என்ன, எங்க வச்சிருக்கீங்க கடை? ஈசிஆர் பாய் பிரியாணி காணத்தூர். காணத்தூர்ல இருக்கு, மாயஜால் ஆப்போசிட்ல இருக்கு. மாயஜால் ஆப்போசிட்ல. என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க பிரியாணி? 70 ரூபா 100 ரூபாய்க்கு. 70 ரூபா 100 ரூபா. பார்த்தேன் ஒருத்தர் வந்து 50 ரூபா கொடுக்குறாரு, அவருக்கும் பிரியாணி தெரியும். என்ன கான்செப்ட் அது? அது பக்கத்துல வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு 50 ரூபான்னு பாத்துக்கோங்க. மாதிரி வேலை செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி 50 ரூபா கூட பாக்குறேன். இப்போ விறகடுப்புல மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க, நீங்க எப்படி விறகடுப்புல செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு இது விறகடுப்புல செஞ்சாதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நார்மலா கேஸ் எல்லாம் செஞ்சோம்னா டேஸ்ட் இருக்காது. ஓகே, விறகடுப்புல பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அப்பத்துல இருந்து விறகடுப்புல பண்றவங்க கடைங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஈசிஆர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாம் 100 ருபீஸ், 120, 150 ரேஞ்ச் வைக்கிறாங்க. நீங்க அந்த 70 ருபீஸ்ன்றதை எப்படி, எதனால நீங்க அதை பண்ணீங்க? அது நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு 100 ரூபாய் 150 ரூபாய் பிரியாணி சாப்பிட யோசிப்போம் இல்லையா? கண்டிப்பா. அப்போ 100 ரூபான்னு ஒரு வேலை சாப்பிடும் போது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். எல்லாரும் 70 ரூபாய்க்கு நம்மளால தர முடியும்ன்றதுக்காக அந்த இது ஆனா கொடுக்க முடியும், 70 ரூபாய்க்கு கொடுக்க முடியும், தரமா கொடுக்க முடியும். என்னென்ன பிரியாணி ப்ரோ கொடுத்துருக்கீங்க? சிக்கன் பிரியாணி, பீஃப், மட்டன் எல்லாமே செய்வோம். ஆர்டர் பர்த்டே பார்ட்டி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுவோம், மேரேஜ் எல்லாத்துக்குமே பண்ணுவோம். முன்னாடியே ஒரு நாள் சொன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் மாதிரி பண்ணி தரீங்க? ஆமா ஆமா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 5000 பேர் வரைக்கும் பண்ணுவோம். இப்போ மக்களே, பிரியாணி எப்படி இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. தவாகரி இல்லையா? ஸோ நம்ம தான் தவாகரி மிஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்க சிக்கன் பிரியாணியோ பீஃப் பிரியாணியோ நம்மளுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லலாம். சரியா? பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டெல்லாம் மசாலா ஃப்ளேவரோட எல்லாமே வரவேற்பாக செய்கிறாங்க, சூப்பராக பண்ணிடுறாங்க. அது பாருங்கன்னா பீஃபா சிக்கனானா அந்த மாதிரி இருக்கு. ஏங்க எடுக்கிற கையில இருந்து உடையுதுங்க. அது பாருங்க, விறகடுப்பு தான் மேட்ருன்னு நினைக்கிறேன். என்னன்னா விறகடுப்பு இங்கே செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறு ஸ்ட்ரெச்சரே வேறு, பக்கமாக உடையுது, பீஸு டெண்டரா. இது நான் ரொம்ப பர்சனில் லைட்டாக டெஸ்ட் பண்ணுறேன். எப்படி பாருங்க, துண்டா உடையதா அப்படிதான் உடையிடும், பீஃப்னா அப்படி தான் இருக்கும். ஸோ பீஃப் சாப்பிட பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணியா மட்டன் பிரியாணி தெரியல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பீஃப் ரைஸ் வச்சு ஒரு பைக் வைப்பாங்க. பீஃப் பிரியாணி மசாலாலாம் நல்லா சூப்பராக, பீஃப் மேலே ஜூஸியாக அக்கா பூ போக அந்த இது சொல்கிறேன் பாருங்க, பஞ்சா உடையிற மாதிரி அப்படி இருக்குது. பீஃப் கரையுது வாயில், அப்படி ஒரு டெண்டராக பண்ணியிருக்காங்க. பீஃப் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, குக் பண்ணியிருக்கோம். இதோ அது போட்டுருக்க மசாலா வந்து ஐடிஃபை பண்ண முடியாது, பீஃபுக்கும் சிக்கனுக்கும் தனித்தனியாக ஐடிஃபை பண்ண முடியாது. வந்தீங்கன்னா பீஃப் ஒரு மஸ்ட் என்ன சொன்னால் பெருக்குழாயவும் பீஃப் பிரியாங்க. உங்கள் சட்டுனா அந்த மசாலா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அது இந்த 70 பீஸ் அந்த ரேஞ்சில் கொடுக்குறது ஓகே. இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, சிக்கன் பிரியாணியும் அங்கே பீஃப் எப்படி அது பஞ்சு போல இருந்துச்சோ சிக்கனும் அந்த மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேஸ் கூடிய அந்த சிக்கன் தான் போடுறாங்க. உங்களுக்கு கடை வந்து 2 கடை இருக்குங்க, 2 கடையோட லொக்கேஷன் கீழே மேப் பண்ணுறேன். நம்ம ராயல் சென்டர் ஆப்போசிட்லையும் ஒரு கடை ஒன்று இருக்குது, ப்ளஸ் இங்கே காணத்தூரில் மாயஜால் ஆப்போசிட்லையும் கடை இருக்குது. கடை லொக்கேஷன் கீழே போடுறேன். ஸோ சிக்கனை வச்சு இந்த குரேவி வச்சு கொஞ்சம் ஆனியை வச்சு ஒரு டேக்ஸாக உருவாக்கி ஒரு பைட் இது சாப்பிடலாம். ரொம்ப ஸ்பைசினஸ்லாம் இல்லாமல் ஒரு சட்டிலான இது சிக்கன் பிரியாணி ஓகே. பீஃப்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரியுது. ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் மசாலாவோட காரசாரமாக இருக்குது, சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்குது. ஓகே சூப்பர். இந்த இடத்துல வந்தீங்கன்னா பீஃப் வந்து ஒரு மஸ்ட் ட்ரைனாக சொல்லலாம். சிக்கனோட எனக்கு பீஃப் ரொம்ப பிடிச்சிச்சு, அந்த டேஸ்ட்டும் சரி, அவங்க குக் பண்ணிருக்க எதுவும் சரி சூப்பர். சிக்கன் நீங்கள் சிக்கன் பிரியாணி என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரீங்களோ அந்த மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட வந்து கத்திரிக்காய் பச்சடியும் வெங்காய பச்சடியும் தராங்க. தவா கறி வந்து நம்ம வர டைமில் தவா கறி இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சரிங்கன்னா 2 பிரியாணியும் சூப்பர், 1 சைஸ் இல்லாமல் தான் இருக்குது. பீஃப் நல்லா வச்சிருக்காரு, கொடுக்குற அந்த ரேட்டுக்கு சூப்பராக இருக்குது பிரியாணி. வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்க. கடையில் வச்சு நான் கேட்க போகிறேன். இந்த வீடியோ மேக் பண்ணலாம் கைஸ். நான் ஐடியா மை டாடா பை பை.